2024ல் அமெரிக்கால பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்கிற சிலிக்கான் வேலியில ஒரு ஃபங்ஷன் நடக்குது. 28 இயர்ஸ் ஓல்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், இன்டெலிஜென்ட்டான சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒரு ஸ்பீச் குடுக்குறாரு. நான் டெய்லி என்ன டயட் ஃபாலோ பண்றேன், அது என்னுடைய பிரெயினோட பெர்ஃபார்மன்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு அப்படின்னு பேசுறாரு. அதில மொடாஃபினில் அப்படிங்கிற ஒரு பில் நான் யூஸ் பண்றேன். அது என்னுடைய ஐக்யூவை 20 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருச்சு அப்படின்னு பேசுறாரு. அவர் சொன்னதை தெரிஞ்சுக்கிட்ட நிறைய பேர் அந்த மொடாஃபினில் டேப்லெட்டை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்தியாவில் மட்டும் அதோடைய ஷேர் பிரைஸ் 3000 crores. பிரெயினோட பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுற இந்த மாதிரியான டேப்லெட்ஸை நூட்ராபிக் அப்படின்னு சொல்கிறாங்க. 1972 ரொமேனியாவில் நியூரோ சயின்டிஸ்ட் டாக்டர் கொர்னெலியோ ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. ஒரு டேப்லெட் யூஸ் பண்ணி பிரெயினை அப்கிரேட் பண்ண முடியுமா? அதுக்கு அவர் நூட்ராபிக் அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணுறாரு. க்ரீக்கில் நூஸ்னா பிரெயின், ட்ராபிக் அப்படின்னா டர்ன். அதாவது பிரெயினை டர்ன் பண்ணுற ஒரு சப்ஸ்டன்ஸை நூட்ராபிக் அப்படின்னு சொல்கிறார். அதோட சில டெஃபினிஷன்ஸ் ஆட் பண்ணுறாரு. அது பிரெயினை இம்ப்ரூவ் பண்ணணும், அதாவது மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணணும், பட் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் தரக்கூடாது அப்படிங்கிற ஒரு டெஃபினிஷனை அவர் கொடுக்குறாரு. ஸோ அந்த டெஃபினிஷன் படி பார்த்தா இப்போ நூட்ராபிக்னு சொல்லப்படுற எந்த நூட்ராபிக்கும் ஆக்சுவல் நூட்ராபிக் கிடையாது. ஏன்னா அது பிரெயினோட பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணினாலுமே கூட அது பல சைடு எஃபெக்டை தர்றதா சொல்கிறாங்க. ரீசெண்ட் டேஸாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் அந்த மொடாஃபினில் அப்படிங்கிற அந்த பில் ரொம்ப பாப்புலராக இருக்கிறதா சொல்கிறாங்க. நார்மலாக இந்த பில் தூக்கம் அதிகம் வர்றவங்களுக்காக கொடுக்கறது, டாக்டர் ப்ரெஸ்கிரைப் பண்ணி அதை யூஸ் பண்ணுவாங்க. பட் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் டயத்தில் தங்க தூக்கம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பில்லை ப்ரெஸ்கிரிப்ஷனே இல்லாமல் யூஸ் பண்ணுறாங்க. அதோடு சேர்த்து ஒரு சில பில்ஸ் ஏடிஹெச்டி பீப்புளுக்காக டாக்டர் ப்ரெஸ்கிரைப் பண்ணுறாங்க. நார்மலாக அந்த ஏடிஹெச்டி பீப்புளுக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ் இருக்காது, ஒரு மோட்டிவேஷன் இருக்காது, ரொம்ப சோர்வாக காணப்படுவாங்க. அந்த பில்ஸையுமே கூட நார்மல் பீப்புள் நம்முடைய ஃபோக்கஸ் அதிகரிக்கணும், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரோட ப்ரெஸ்கிரிப்ஷனே இல்லாமல் அதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நார்மலாக இருக்கிற அடல்ட்ஸ் என்னோட பிரெயினோட ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிற இந்த பில்ஸ்னால பல சைடு எஃபெக்ட்ஸ் வருது. குறிப்பாக இன்சோமினியா, ஹாலுசினேஷன்ஸ், ஹார்ட் ப்ராப்ளம், ஏன் ஈவன் சடன் டெத்து கூட ஏற்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாக இந்த மெடிசின்ஸ் வந்து ப்ரெஸ்கிரிப்ஷன் இல்லாமல் தர்றதில்ல, பட் ஆன்லைனில் ஈஸியாக கிடைக்குது. ஏன் நீங்கள் சென்னையில் ஆன்லைனில் ட்ரை பண்ணால் கூட இந்த ட்ரக்ஸ் ஈஸியாக கிடைக்குது, இந்த பில்ஸ் ஈஸியாக கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிரெயினோட பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் தான். பட் இந்த ஆர்டிஃபிஷியலான சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணணுமா? நேச்சுரலுக்கான வழியே இல்லையா அப்படின்னா இயற்கையாகவே அதுக்கு வழி இருக்கிறதா சொல்கிறாங்க. குறிப்பாக அந்த சித்த மருத்துவத்தில் பிராமி அப்படிங்கிற ஒரு மூலிகை செடியை பற்றி பேசுகிறாங்க. அதோட இன்னொரு பேர் ஞாபக சக்தி மூலிகை. கிமு 800ஆம் நூற்றாண்டு எழுதப்பட்ட அதர்வேதனத்தில் இந்த மூலிகை மென்ஷனாக இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அந்த பிராமி அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, வல்லாரைக்கீரை. பெரிய பெரிய மந்திரங்களை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த மூலிகையை சாப்பிட்டதா சொல்கிறாங்க. இது உண்மை அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வல்லாரைக்கீரையை 31 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 85% ஸ்டூடெண்ட்ஸோட அட்டென்ஷன், ஃபோக்கஸ், செல்ஃப் கண்ட்ரோல் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அஸ்வகந்தா. நான் அந்த 28 இயர்ஸ் ஓல்டு அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரை நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அவர் அந்த ஸ்பீச்சில் நான் அஸ்வகந்தா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறேன். அஸ்வகந்தா நம்ம உடம்புல இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை பேலன்ஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. இந்த ஸ்ட்ரெஸ்னால மெமரி பவர் கம்மியாகுது, அதனால் இந்த மாதிரியான அஸ்வகந்தா சாப்பிட்றப்போ ஸ்ட்ரெஸ் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுனால மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நான் சொன்னால் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, காஃபி கூட ஒரு நேச்சுரல் நூட்ராபிக்னு சொல்கிறாங்க. நம்ம நார்மலாகவே காஃபி எது குடிப்போம், கொஞ்சம் ஃபோக்கஸாக இருக்கணும், ரொம்ப சோர்வாக இருந்தால் உடனே குடிப்போம், ஒரு எனர்ஜி கிடைக்கும். பட் அந்த காஃபி குடிக்கிறதுனால ஒரு ஆங்ஸைட்டி உண்டாகுது. பட் அந்த ஆங்ஸைட்டி எப்படி போக்கலான்னு பார்த்தா க்ரீன் டீ குடிங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ காலையில் நீங்கள் ஒரு காஃபி குடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு மதியம் போல் ஒரு க்ரீன் டீ குடிங்க. அந்த க்ரீன் டீயில் இருக்கிற அமினோ ஆசிட் அந்த ஆங்ஸைட்டியை பேலன்ஸ் பண்ணுது. ஸோ காஃபி ப்ளஸ் க்ரீன் டீ ஒரு நேச்சுரல் நூட்ராபிக் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதோடு சேர்த்து ஆஸ்திரேலியாவில் சிட்னி யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஒரு ப்ரொஃபஸர் ஜோசப், சைக்காலஜி ப்ரொஃபஸர் ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி பிரெயினோட பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ரிசர்ச்சோட ஃபைனலில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபுமே கிடையாது. பட் நீங்கள் பிரெயினோட பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணால் நேச்சுரலாக இருக்கிற நூட்ராபிக் யூஸ் பண்ணுங்கள், ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற நூட்ராபிக் யூஸ் பண்ண வேணாம், அதனால் பல சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான சப்ஸ்டன்ஸ் நூட்ராபிக்னு சொல்லக்கூடிய இந்த சப்ஸ்டன்ஸ் அது நேச்சுரலாக இருக்கட்டும், ஆர்டிஃபிஷியலாக இருக்கட்டும், அது எடுத்தால் மட்டும்தான் பிரெயினோட பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா, பிரெயினை பூஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. நியூரோ சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 5 ஹேபிட்ஸ் அதை நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணாலே உங்கள் பிரெயினை நல்லா பூஸ்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு டெய்லி 7 to 8 ஹவர்ஸ் டீப் ஸ்லீப். அந்த 7 to 8 ஹவர்ஸ் ஸ்லீப் அப்போது பிரெயினில் இருக்கிற வேஸ்ட்டை அது க்ளீன் பண்ணுது, பிரெயினோட டெட் செல்ஸ் அது க்ளீன் பண்ணுது, அதனால் பிரெயினோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டெய்லி 20 மினிட்ஸ் எக்ஸசைஸ். பிடிஎன்எஃப்னு சொல்லப்படுற பிரெயின் டிரைவ்டு நியூரோட்ராபிக் ஃபேக்டர் அப்படின்னு ஒன்று ரிலீஸ் ஆகுது. அது பிரெயினோட நேச்சுரல் ஃபர்டிலைசர். அதனால் டெய்லி 20 மினிட்ஸ் எக்ஸசைஸ் பிரெயினை பூஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹைட்ரேஷன்.
நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நம்ம உடம்புல 2% டீஹைட்ரேட் ஆனால் கூட பிரெயினோட பெர்ஃபார்மன்ஸ் 20% கம்மியாகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப ஹைட்ரேஷனாக இருக்கிறது பிரெயினுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சோஷியல் கனெக்ஷன். ரொம்ப தனிமையாக இருக்கிறவங்களோட பிரெயினோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாகும். ஸோ சோஷியலி கனெக்டடாக இருங்க, ஃப்ரெண்ட்ஸோட பேசுங்க, சிரிங்க, அது உங்கள் பிரெயினை பூஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஃபைனலாக சன்லைட்டில் டெய்லி 20 மினிட்ஸ் இருங்க. அதில் கிடைக்கிற செரோட்டோனின், விட்டமின் டி நம்ம பிரெயினுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிற ஒரு மூட் பூஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 5 திங்ஸை டெய்லி ஃபாலோ பண்ணாலே நம்முடைய பிரெயின் நேச்சுரலாகவே பூஸ்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நூட்ராபிக்னா என்னன்னு பார்த்தோம், அது என்ன பண்ணுன்னு பார்த்தோம், அதில் என்ன மாதிரியான சைடு எஃபெக்ட் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.